ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وأن الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما من ذنبه எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. யாரை புனைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அவருடைய நபிகள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகரில்லாமல் உண்டாகட்டுமாக. ஆர்வமாக இஸ்லாமின் காணிக்கையான இஸ்லாமின் கூறி இந்த சிறிய உபதேசத்தை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புகள் இஸ்லாமிய சொந்தங்களே, ஹிஜ்ரி ஆண்டு 1446வது ஆண்டினுடைய ரமலான் மாசத்தினுடைய முதல் ஜுமாவிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரமலானை பரிபூர்ணமாக நன்மை அடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. எல்லா விதமான பாவத்திலிருந்தும் விலகி நின்று பாவங்களை செய்யாதவாறு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. அன்புகளின் இஸ்லாமிய சொந்தங்களே, ரமலான் இதா வருகிறது என்பதாக சொல்லி ரஜபிலிருந்து நாம் துவா செய்து கொண்டே இருந்தோம். ரஜபையும் தாண்டி ஷாபானையும் தாண்டி ரமலானுக்குள்ளால் நாம் நுழைந்திருக்கிறோம். ரமலான் நுழைந்து 6வது நோம்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 6 நோம்புகளை அடைந்தும் நிறைய பாவங்களை செய்தவாறும் அல்லது நிறைய பாவங்களுக்கு தௌபா கேட்டவாறும் சிலர்கள் இன்னும் நிறைய நபர்கள் இந்த பாவத்தை விமோசனம் பெற வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஆசையோடு கூடி ரமலானுக்குள்ளால் நுழைந்திருக்கிறோம். இந்த ரமலான் அப்படிங்கிறது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எந்த மாசத்தினுடைய பேரும் எடுத்து சொன்னதாக 6600 ஆயத்துக்கள்ல நீங்க எங்க தேடி பார்த்தாலும் முஹர்ரமுடைய மாசத்தையோ அல்லது ஷவ்வால் மாசத்தையோ அல்லது ரபியுல் அவ்வல் மாசத்தையோ அல்லது ரபியுல் ஆஹிர் மாசத்தையோ துல்ஹஜ் துல்கஅதா இப்படி எந்த மாசத்தையும் பேர் எடுத்து சொன்னதாக குர்ஆனுடைய எந்த ஆயத்தும் உங்களால் காண முடியாது. அதே ஹதீஸுகளில் தான் மாசத்தினுடைய பேர் வருகிறது. ஆனால் அந்த ரமலானை மட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எடுத்து வைத்து பேசுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி, உங்களுக்கு ரமலான் என்ற ஒரு மாசத்தை தந்திருக்கிறேன். வேற எல்லா மாசத்தை விடவும் இந்த மாசத்துக்கு அவ்வளோ நன்மை இருப்பதனால் அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து பேசுகிறான். ஷஹ்ரு ரமலான், ரமலான் என்று உங்களுக்கு ஒரு மாசம் இருக்கிறது, அந்த மாசத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு முன்னாடி சொல்லுவதுண்டு. இறைவன் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு 5 வக்து தொழுகை அல்லாஹ் தஆலா எதுக்காக கடமையாக்குகிறார் என்பதாக இருந்தால், ஒரு தொழுகை முடிஞ்சு அடுத்த தொழுகைக்கு நீங்கள் நுழைகிற பொழுது அந்த தொழுகைக்கும் இந்த தொழுகைக்கும் நடுவுல நீங்கள் சிறு பாவங்களை ஏதாவது செய்திருந்தால் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவையே இல்லை, நீங்கள் பாவமோசனம் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த நடுவில் இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். இப்படியே ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததும் சொன்னார்கள், ஒரு ஜுமாவில் இருந்து இன்னொரு ஜுமா, ஒரு ஜுமாவை நீ பரிபூர்ணமாக அடைந்து அடுத்த இன்னொரு ஜுமாவை நீ அடைகிற பொழுது இந்த 2 ஜுமாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்கள், நமக்கு தெரியாமல் செய்திருக்கிற சிறு சிறு பாவங்கள், நான் தௌபா செய்யாமலேயே நம்மளுடைய பாவங்கள் இவையெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இப்படித்தான் ரமலான், ஒரு ரமலானில் இருந்து இன்னொரு ரமலான் நுழைகிற பொழுது நடுவில் நமக்கே தெரியாது எத்தனையோ பாவங்கள் சிறு சிறு பாவங்கள் செய்திருப்போம். அல்லாஹ் தஆலா அதையும் மன்னிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரமலானில் இருந்து இந்த அடுத்த ரமலானுக்குள்ள நுழைகிற பொழுது அந்த நடுவில் 11 மாசத்தில் செய்யப்படுகிற சிறு சிறு பாவங்கள் இறைவன் நம்மிலிருந்து மன்னித்து விடுகிறான்.
அதைத்தான் நம்ம 3 மாசங்களாக தேடிக்கொண்டிருந்தோம். இறைவா, சீக்கிரமாக எங்களை உயிரோடு ரமலானில் அடையவை. ரமலானுக்குள்ளாக நுழைந்தால் நம்மளுடைய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறது. இன்னும் நிறைய பாவங்கள் நாம் தெரிந்தும் செய்து கொண்டிருக்கிறோம். இது பாவம் அப்படின்னு தெரியாமலும் செய்து கொண்டிருக்கிறோம். மறுபுறம் இருந்தாலும் கூட சொல்லியிருக்கிறார்கள், ரமலானுடைய ஆரம்ப 10 நீ ரஹ்மத்தை தேட வேண்டிய 10, அது முடிவுக்கு வர்ற நிலைமையில நமக்கு வந்துருச்சு. எப்போ ரமலான் தொடங்கிச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. நீங்க நினைத்து பாருங்கள், போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம நாளைக்கு பிறகு பார்க்க மாட்டோமோ அப்படின்னு நினைத்திருந்தோம். அதுக்குள்ள 5-6 நோம்பு முடிந்து 6வது நோம்பு நுழைந்திருக்கிறோம். காலம் சீக்கிரமாக நம்மளை சுரண்டி கொண்டிருக்கிறது. காலம் எப்படி போகுதுன்னு தெரியறதில்ல. சரி, நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வருடங்கள் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியல. நாளைக்கு சரியாயிக்கலாம் அல்லது நாளைக்கு கொடுத்துக்கிறோம் போய் வருஷங்கள் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு காலம் சுத்துற வேகம் நமக்கு தெரியறதில்லை. எனவே நமக்கு நினைக்கிற பொழுதே அல்லது நமக்கு முன்னால் நெருங்கிற பொழுதே அதை சரியான முறையில் உபயோகப்படுத்தி நாளை என்று மாற்றி விடாமல் இன்றைக்கு ரஹ்மத்தை தேடக்கூடிய வேலைகளை நாம் நிறைய செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இமாம்கள் முதற்கொண்டு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அப்படி இமாம்கள் சும்மா உண்டாக்குனது அல்ல. இந்த ஒரு துஆவின் மூலமாவது நீ இறைவன்கிட்ட ரஹ்மத்தை தேடு. கண்டிப்பா நம்ம இறைவன்கிட்ட ரஹ்மத்தை தேட போறதில்லை. தொழுகைக்கு வந்து நின்றாலே தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடியும் அல்லது ரமலான் நோன்புக்கு பின்னாடியும் நாம் கேட்க போறதல்ல நம்முடைய குடும்ப கஷ்டங்கள், நம்மளுடைய வியாபார கஷ்டங்கள் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய 1008 கடன்கள், இதெல்லாம் நமக்கு முன்னால் நினைவு வருமே தவிர ரஹ்மத்து கேட்கணும் அப்படின்னு நினைவு நமக்கு வராது. மனசில் தொட்டு சொல்வதுன்னா நாம யாராச்சும் ஒருத்தர் நரகத்திலிருந்து விமோசனம் எந்த விதமான கேள்வியும் இல்லாம இறைவா எனக்கு நரக விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யாராச்சும் துவா செய்வதுண்டா? துவா செஞ்சிருக்கவே மாட்டோம். எல்லாத்தையும் சொல்லல, பகுதி நபர்களும் அப்படித்தான் இருக்கிறோம். சொர்க்கம் வேணும் அப்படிங்கிற துவாவும் நம்ம கேட்டதில்லை. துவாவுக்கு நடுவுல அல்லது திக்ருக்கு நடுவுல அல்லாஹ்வும்ம ரஹ்மனா வ ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்லது அல்லாஹும்ம க்ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன் அல்லது அல்லாஹும்ம அத்கில் ஜன்னத இந்த திக்ருக்கு நடுவுல சொர்க்கமும் நரகமும் வந்து போகுதல்லாம நாம் நம்மளுடைய சம்பாத்தியத்தை இறைவனிடம் இருப்பதை போல இறைவனுடைய ரஹ்மத்தை நாம் கேட்டதுண்டா? ஆனா இறைவன் நம்மளை கேட்க வைப்பான். அதுதான் இறைவனுடைய வேலை. நாம கேட்க மாட்டோம் அப்படிங்கிற அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும். நாம் சாதாரணமாக ரஹ்மத்தும் ரஹ்மானியும் கேட்க மாட்டோம் என்பது இறைவனுக்கு தெளிவாகவே தெரியும். அதனால என்னமோ ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகையில நம்ம எல்லா தொழுகையிலையும் 10க்கும் அதிகமான தடவை ரஹ்மானே எனக்கு ரஹ்மான கொடு, ரஹ்மத்தை கொடு நாம் கேட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாம இறைவனுடைய சிஸ்டம் மனிதன் அப்படிதான். அவன் கேட்க மாட்டான். அவன் வாய்மொழியமாக அவனுக்கே தெரியாம கேட்க வைத்து நான் ரஹ்மத்தை ரஹ்மானின் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு இறைவன் நமக்கு சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அன்றும் நம்ம ரஹ்மத்தை கேட்கறது இல்ல. குர்ஆனில் 1 இடங்கள் அல்ல 54க்கும் அதிகமான இடங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா உபயோகப்படுத்துகிறான். ரஹ்மான் என்ற வார்த்தையை புரட்டி பார்த்தா 95 இடங்களில் அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்ற வார்த்தைகளை திரும்ப ஞாபகப்படுத்துகிறான். ரஹ்மத்தும் ரஹ்மானும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். நவுதுபில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிற அந்த கருணை இருக்கிறதே, அதுதான் இன்னைக்கு பல நபர்கள் உயிரோடு இருக்கிறோம். ஏன்னா நாம் செய்யற பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விட்டால் ஒருத்தரும் இன்னைக்கு ஒரு புல்லு பூச்சி கூட இந்த பூமியிலே இருக்கார். நாம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் இறைவன் தண்டனை இறக்க ஆரம்பித்து விட்டால் நாம் செய்கிற பாவத்துல ஒரு நொடி கூட 1 மணி நேரம் கூட நம்ம இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதி இல்லாதவராக மாறிவிடுவோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் இருக்குது, இறைவனுக்கு ரஹ்மான் இருப்பதனால்தான் நாம் எல்லாம் பொழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதையே உபயோகப்படுத்தி திரும்பவும் இதே போல அமல்களை செய்து கொண்டு இருந்தால், இது போல தவறுகளை செய்து கொண்டிருந்தால் நமக்கென்று ஒரு தவணை வரும். அந்த தவணை வந்து விட்டால் நீ தரகுத்தி அல்ல, இரவு முழுவதும் அல்ல, நீ
எவ்வளோ தொழுகைகள் செய்தாலும் சரி, எவ்வளோ இஸ்திக்ஃபார்கள் செய்யப்பட்டாலும் சரி, அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டான். அந்த ஒரு அவஸ்தை வரைக்கும் தள்ளி போடாமல் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது நமக்கு தவணை கிடைக்கும் போதெல்லாம் இறைவனுடைய ரஹ்மத்தை நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள். இறைவனுடைய ரஹ்மத்தை மட்டும் நமக்கு கிடைக்கல என்று சொன்னால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் செய்கிற பாவங்கள் அவ்வளவு நினைத்திருக்கிறது. நாம் செய்கிற பாவம் இன்னைக்கு படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு இல்லை. படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் இந்த பாவத்துல மட்டும் ஒன்னாக இருக்கிறாங்க. ஒன்னும் தெரியாதவனும் பாவத்துல தான் அமர்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் தெரிந்தவர்களும் பாவத்தில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலேயும் ஃபித்னாக்களிலேயும் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆனால் நல்ல அமல்களில் அந்தந்த மனிதர்கள் அவனுக்கு தெரிஞ்ச அமல்கள் மட்டும்தான் செய்யறான். தெரியாத அமல்களை விட்டு விடுகிறான். இப்படி நிறைய அமல்களை விட்டு 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 நம்மளுடைய அமல்கள் ஒரு ஃபர்லுக்குள்ளாரை கூடி இருக்கிறது. நம்முடைய அமல்கள் ஒரே ஃபர்லுக்குள்ளார மட்டும் கூடி இருக்கிறது. நாம் இப்ப திடீர்னு அல்லாஹ் நமக்கு மரணம் வந்து விட்டு நம்மிடம் கேட்டான், நேற்று நீ என்னப்பா அமல் செஞ்ச? 5 வக்த் தொழுகை நான் தொழுது இருக்கிறேன். அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அது ஃபர்ல். இது செய்ததனால அல்லாம வேற என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு இறைவன் கேட்டால் சொல்லுவதற்குண்டான தகுதியோ நம்மிடம் இல்லை. 5 வக்த் தொழுகையே பெருசாக நாம் நினைச்சிருக்கிறோம். 5 வக்த் தொழுகையில் வந்து சேரதே பெரிய விஷயம். இது அல்லாத என்ன அமல் உன்னிடம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாத ஒரு அவஸ்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் வாய்ப்பு நமக்கு தருகிறார். அந்த வாய்ப்பை சரியான முறையில் உபயோகப்படுத்த வேண்டும். வருடம் வருடமும் ரமலானுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சொன்னார்கள், ஒரு மனிதனிடம் ரமலான் வந்து அவனுடைய வாழ்க்கையிலேயோ அல்லது அவனுடைய இபாதத்திலேயோ அல்லது அவனுடைய மொத்தமுண்டான ஜீவிதத்திலேயோ எந்த மாற்றமும் தராமல் போய்விட்டது என்பதாக இருந்தால் அவன் நாசமடையட்டும் என்பதாக ரமலான் வந்து அவன் பாவ மோதனம் தேடாம அவனிடம் ரமலான் போயிருச்சு அப்படின்னா அவன் நாசமடையட்டும் அப்படின்னு துவா செஞ்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு துவா செஞ்ச ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகளுடைய தலைவர் துவா செய்கிறார். மனித குலத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, உலகத்துக்கே தலைவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்கிறார்கள். அந்த துஆ அங்கீகரிக்காமல் இருக்குமா? அந்த துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ரமலான் தான் நம்மிடம் இருக்கிறது. ஒரு ரமலான் நம்மிடம் வந்து செல்கிறது என்பதாக இருந்தால் நம்முடைய ஜீவிதத்துல நம்முடைய வாழ்க்கையில அது மாற்றத்தை தர வேண்டும். மாற்றத்தை தரல அப்படின்னா அந்த ரமலான் நம்மிடம் ஒரு உபயோகம் தரல. இப்படிதான் எவ்வளவுதான் படித்தவராக இருந்தாலும் அவன் செய்த சிறு சிறு பாவத்தின் காரணமாக அவனுடைய படிப்புகள் ஒன்றும் இல்லாமல் மாறிவிடும். எனவே பாவத்தை செய்யறது பெரிய விஷயம் அல்ல. பாவத்தை செய்யறது எல்லாருமே செய்ய முடியும். ஆனா அந்த பாவத்தில் இருந்து தௌபா தேடணுமே, அது பெரிய விஷயம். அதே தௌபாவில் இருந்து இறைவா எனக்கு ரஹ்மத்தை செய்யி அப்படின்னு ரஹ்மத்தை கேட்கிறோமே, அதுவும் பெரிய விஷயம். மனிதனால் அவ்வளவு சீக்கிரமா யாருக்கு முன்னாடி மண்டிட்டு நம்மளால எனக்கு அது தாங்க அப்படின்னு அவ்வளவு சீக்கிரமா கேட்க மாட்டாங்க. ஆனா இறைவனிடம் கேட்டே ஆக வேண்டும். இறைவனிடம் கேட்டால் தான் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுப்பான். கேட்காமலும் நிறைய ரஹ்மத்துகளை கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்து தான் ரமலான் நம்மிடம் வந்திருக்கிறது. இறைவன் சொன்னதை போல ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாசம், இந்த ரமலான் மாசத்துல என்ன தெரியுமா மிக முக்கியமான அமல்கள்? நிறைய அமல்கள் இருந்தாலும் எண்ணப்பட்ட 2-3 அமல்களை இறைவன் ஞாபகப்படுத்துகிறான். முதல்ல குர்ஆனை நீங்கள் இன்னி இறக்கப்பட்ட மாசம் இது. குர்ஆனில் நிறைய ஓதுங்கள். 1-2 பேருக்கு ஓதுறதில்ல, அல்லது வருத்தத்துக்காக வேண்டி யாசீனும் வாக்கியாவும் தவாரகும் முஸம்மிலும் இந்த சூரத்தை மட்டும் ஓதுறதில்ல. போய் குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு நம்ம ஆளுங்களுக்கு அப்படியே பழக்கமாயிருச்சு. குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு எடுத்த உடனே யாசீன். எல்லா வீட்டுகளிலும் குர்ஆன்ல நீங்க திறந்து பார்த்தால் யாசீனுடைய பக்கம் மட்டும் ரொம்ப அழுக்காக கிடக்கும். பாக்குள்ள பக்கங்கள் எல்லாம் தெளிவா வெள்ளவெளேன்னு இருக்கும். நான் போய் சொல்றது இல்ல. நம்ம வீட்லயும் போய் குர்ஆனை புரட்டி பாருங்க. யாசீன் மட்டும் ஒன்னும் கிழிஞ்சிருக்கும், அல்லது யாசீன் மட்டும் ரொம்ப அழுக்காக கிடக்கும். மிச்சமுண்டான பாகங்கள் எல்லாம் தொடவே தொட்டிருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். யாசீன் வாக்கியா இந்த 2 மட்டும் ரொம்ப அழுக்காக இருக்கிறது. அதுக்கு அர்த்தம்
ஓதுனா அந்த நாள் நல்ல அமலாக இருக்கும். அதனால அவன் யாசின் ஓதுறான். சாயங்காலம் வாக்கியாம ஓதுறான், அவனுக்கு ரிஸ்க்கு துண்டு தடைபடாது அப்படின்னு ஹதீஸ் கேட்டிருக்கிறான். அதனால இந்த 2 சூரத்தை மட்டுமே இன்னைக்கு நிறைய வீடுகளில் அல்லாஹ் நவுதுல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்ளட்டும். நிறைய வீடுகளில் குர்ஆன் காலையில யாசின், சாயங்காலம் வாக்கியா, அதுதான் அவனுக்கு குர்ஆன். நம்ம மிச்சம் உண்டான 112 சூரத்துகள் என்ன பண்றோம்? மிச்சம் உண்டான 112 சூரத்துகள் எதுக்காக இறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த ரமலான் வரும்போது இமாம்கள் ஓதுவாங்க அல்லது ஹாஃபிஸ்கள் ஓதுவாங்க, அது கேட்கிறோம், அவ்வளவுதான். அது கேட்கறது கூட இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். குர்ஆன் ஹிஃப்ஸ் முடிக்கிறது இப்ப எண்ணப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் மட்டும்தான் நடைபெறுகிறது. என்ன காரணம் அப்படிங்கிறத நிக்கிறதுக்கு முடியல. கால் முட்டு ரோகத்தினுடைய காலத்தில் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 20 வயசு முதல் நம்ம தொடங்க ஆரம்பிச்சிடறான். கால் முட்டு வலிக்கிறீங்க 20 வயசுலேயே. 15 வயசு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நீங்க வரும் நீ வர்ற காலத்துல பிறக்கிற குழந்தைக்கே கால் முட்டை வலி வரும். அந்த ஒரு காலத்துல போயிட்டு இருக்குமோன்னு தெரியல. ஒரு மணி நேரம் குர்ஆனை கேட்டு தராவி நிக்கிறதுக்கு நம்மளால முடியல. அதுக்கு பல விதமான காரணங்கள். வேலை டென்ஷன்ல இருக்கிற வீடுகளை கூட்டிட்டு வரணும், கடையை கூட்டிட்டு வரணும், அல்லது ரொம்ப நேரம் நிற்க முடியல, அல்லது ரொம்ப நேரம் ரொம்ப புழுக்கமா இருக்குது. என்னெல்லாம் காரணங்களை சொல்லி இந்த ரமலானில் கிடைக்கிற நல்ல அமல்களின் மிக முக்கியமான ஒரு அமல் தான் தராவீஹ் என்ற ஒரு அமல். இப்பொழுது அதுக்கெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சிருச்சு. மக்காவுல 10 ரக்காத்து தான் தொழுகை வைக்கிறாங்க. அவங்க 10 ரக்காத்து இங்க பங்கெடுத்தா போதும். மக்காவிலே 10 தான் தொழுகிறாங்க. பின்னே எதுக்குமா நம்ம 20 ரக்காத்து. இந்த தராவீஹ் அப்படிங்கிற விஷயத்துல இன்றைய முதல்ல முன்னாடியிலிருந்தே குழப்பம் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா தெரிந்தவர்கள் யாருமே இந்த 20 ரக்காத்தை விட்ட சரித்திரமாக காண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில இரவு தொழுகை அப்படின்னு எடுத்து பார்த்தா அவங்க 11 ரக்காத்து தான் தொழுதிருக்கிறாங்க. அது ரமலான் மாசமாக இருந்தாலும் அல்லாத மாசமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நைட் தொழுகை அப்படிங்கிறது 11 ரக்காத்து தான். அது எதிர்க்கவே முடியாது. 8 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுகை, 3 ரக்காத்து வித்ர் வாஜிப் தொழுகை. அப்படிதான் ரசூலுல்லாஹ் ரமலான் மாசத்திலேயும் ரமலான் அல்லாத மாசத்திலேயும் கியாமுல் லைல் என்ற இரவு தொழுகையை தொழுவார்கள். அதே தராவீஹுக்கும் கியாமுக்கும் நிறைய மாற்றம் இருக்கிறது. இந்த மாற்றம் நம்மளுடைய ஜமாத்து புரியறதில்லை. அதுதான் விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானாக இருந்தாலும் ரமலான் அல்லாத நேரமாக இருந்தாலும் நைட்டு தொழுது அவங்க 11 ரக்காத்துல அது ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா ரமலானில் எப்படி தொழுவார்கள் அப்படின்னு பார்த்தா ரமலான்லயும் 11 ரக்காத்து தான். ஆனா அதிகப்படியாக தராவீஹ் என்ற ஒரு தொழுகை தொழுதார்களா அப்படின்னு ஹதீஸ்கள் புரட்டி பார்த்தா அழகாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிப்போர்ட் செய்கிறார்கள். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாசத்துல 20 ரக்காத்து தராவீஹ் தொழுதிருக்கிறார்கள். சொல்வது ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்ல வேண்டிய தேவையில்லை. குர்ஆனுடைய தஃசீருடைய மூத்த தஃசீர் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூட தான் இருக்கும். அவர்கள் குர்ஆனுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னா வேற யாரும் அதை எதிர்க்க மாட்டாங்க. அதுதான் அதனுடைய விளக்கம். அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிப்போர்ட் இது பைஹகி முஸ்னத் போன்ற கிரந்தங்களில் எல்லாம் இந்த ஹதீஸ் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் மாசத்தில் மட்டும், ரமலான் அல்லாத மாசத்துல பேசுறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரமலானில் மாசத்தில் மட்டும் 20 ரக்காத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். அதுதான் தராவீஹ் என்ற பெயரில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் ரமலான் மாசத்துல 20 ரக்காத் தொழுகிறாங்க. 8 ரக்காத்தும் 10 ரக்காத்தும் இன்னும் தராவீஹ்ல படவே படாது. இரவு தொழுகையில் படும், நைட்டு தொழுகை கியாமுல் லைல் அந்த தொழுகையில் படும். தராவீஹ் தொழுகையில் பட வேண்டும் என்பதாக இருந்தால் பரிபூர்ணமாக 20 ரக்காத் தொழுகையாக வேண்டும். வேறு ஹதீஸ்கள் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் ஒரு இரவில் எந்திரிச்சு 20 ரக்காத் இமாம் ஜமாஅத்தாக தொழுதார்களாம். கொஞ்சம் சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சஹாபாக்கள் சொன்னாங்க, நேற்று இரவு ரசூலுல்லாஹ் வந்தாங்க, 20 ரக்காத் எங்களுக்கு தராவீஹ் தொழுகை வச்சாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஸ்பிரிட்டா அடுத்த நாள் பார்த்தா கூட்டம் அலமோது என்ன ரசூலுல்லாஹ் இமாம் நைட்டு தொழுகை வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இரவுல இமாம் ஜமாஅத்தாக தொழுகை வைக்கிறது அற்புதம். ஃபர்லான தொழுகைகளுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஜமாஅத் அடிப்பாங்க. இந்த சுன்னத்தாக்கப்பட்ட தொழுகைகளோ வாஜிபாக்கப்பட்ட தொழுகைகளோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அடிக்க மாட்டாங்க.
இமாமத்து நிக்கிறதே ஃபர்தான தொழுகையும் ஜனாஸா தொழுகையும், அதனால வேற எந்த தொழுகையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க மாட்டாங்க. அப்போ ரமலான் நைட்ல ரசூலுல்லாஹ் இமாமத்து தொழுகிறாங்களா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் சரியான கூட்டம். சரி, ரசூலுல்லாஹ் தொழுது வைத்து விடுகிறார்கள். மூணாவது நாள் ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கறாங்க, இடமே இல்லை, மஸ்ஜித் நபவியில இடமே இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழுகிறது இரண்டு தொழுகை, கூட்டம் அலை மோதுகிறது. நாலாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரல. சஹாபாக்கள் வெயிட் பண்ணி ஃபஜ்ர் வரைக்கும் நின்றாங்க. சஹாபாக்கள் வெயிட் பண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தராபீஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழுகைக்கு இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. அடுத்த நாள் கேட்கப்பட்டது, என்ன நாயகமே 3 நாட்கள் கரெக்டா நீங்க வந்தீங்க, நாங்கெல்லாம் ராகத்தாக தொழுதோம், அப்புறமா தான் நீங்கள் வராமல் இருந்து விட்டீர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் 4வது நாளும் நாம் வந்திருந்தால் இறைவன் இந்த தராபியை நமக்கு ஃபர்லாக்கி இருப்பான். இந்த தராபி தொழுகைய 5 வக்த் தொழுகை எப்படி ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறதோ இது போல நமக்கு இந்த தராபி தொழுகையில் ஃபர்லாக்கப்பட்டிருந்தால் நம்முடைய அவஸ்தை நினைச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு நிலைமையில 20 ரக்காத் தொழுகல அப்படின்னா அவன் மீது பாவம் சுமத்தப்படும். ஃபர்லாக்கப்பட்ட அப்படிதான், ஃபர்லா விட்டா அவன் மீது பாவம் எழுதப்படும். அவன் தராபி தொழுகையில் இறைவன் ஃபர்லாக்கப்பட்டால் என்னுடைய உம்மத்துக்கு இதை விட பெரிய ஒரு கஷ்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதனால தான் நான் வரவில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு தராவியை பற்றி தான் இந்த ரமலானில் பேசப்படுகிறதே தவிர இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் 11 ரக்காத் தொழுதுறாங்க அப்படின்னு யாருக்கும் எந்த ஆட்சேபமும் கிடையாது. இரவு தொழுகைகள் வேற, தராவி தொழுகைகள் வேற. இந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை விளங்கினால் மட்டும்தான் இந்த ரமலானுடைய குர்ஆன் தராவி போன்ற இந்த அமல்களில் மிக முக்கியமான அமல் இந்த தராவி என்ற அமலை நாம் பங்கு கொள்ள முடியும். இது வித்தியாசம் தெரியாத நடத்தான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர்கள் 20 ரக்காத்துக்கு தக்பீர் கட்டி 8 ரக்காத்தோடு எழுந்து போடுபவர்கள் நிறைய நபர்கள் உண்டு. 8 ரக்காத்துக்காக முடிஞ்சு போச்சு அப்படின்னு எந்திரிச்சு போறாங்க, 10 ரக்காத்துக்காக முடிஞ்சு போச்சு அப்படின்னு எந்திரிச்சு சொல்லுகிறார்கள். தராபீஹினுடைய கூலி பரிபூர்ணமாக அவருக்கு கிடைக்கவே கிடையாது. தராபீ தொழுகையாக இருந்தால் நிர்பந்தமாக அவர் 20 ரக்காத்து தான் நிறைவேற்றி விட வேண்டும். 2 ரக்காத்தோ அல்லது 8 ரக்காத்தோ அல்லது ஹரம்ல 10 ரக்காத் ஆக்கினாங்க என்பதற்காக 10 ரக்காத்தோடு எந்திரிச்சு போறது அல்ல. நம்மளுடைய ஷரியத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லிட்டு இல்ல, நீங்க என்ன அமல் செய்வதாக இருந்தாலும் மக்காவை பார்த்து அமல் செய்யுங்க அப்படின்னு எந்த ஹதீஸ் நமக்கு வந்திருக்கல. அல்லது எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் மதீனாவை பார்த்து அமல் செய்யுங்க அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிட்டே இல்லை. அவர்கள் 20 ரக்காத்து 10 ரக்காத்தாக மாத்துறாங்கன்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு நேரு மாற்றமாக தராவி 20 ரக்காத் இல்ல 10 ரக்காத் தான் அப்படிங்கறது எந்த மக்கா இமாமும் எந்த மதீனா இமாமும் போட்டு கொடுத்துட்டு இல்ல. அவங்க சுருக்கி இருக்கிறாங்க 10 ரக்காத்தாக. என்ன காரணம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார்கள், தொற்று நோய்கள் அதிகமாக இருக்கிறது மக்காவில் மதீனாவில். இன்றைக்கு நீங்க உம்ராவுக்கான விசா கொடுக்கிற பொழுதோ அல்லது ஹஜ்ஜுக்கான விசா கொடுத்தாலும் அந்த தடுப்பூசி நோய் போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு நுழைக்கிறாங்க. ஒரு தொற்று நோய் மாதிரி ஒரு பலன் கொண்டிருக்கிறது. அதனால கொரோனா முடிஞ்சதுக்கு பின்னாடியே இங்க உங்க 10 ரக்காத்து தான் நடைபெறுகிறது. எதுக்காக அப்படின்னா மக்காவுல தராவி தொழுகைகளாக இருந்தா நம்ம போற 10 பேர்களும் 20 பேர்களும் உட்கார்ந்து 1 மணி நேரம் கடகடா தொழுதுட்டு போறதல்ல. ஒரு 10 ரக்காத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரமோ அல்லது 2.5 மணி நேரமோ தொழுகை நடைபெறும். ஒவ்வொரு ரக்காத்திலையும் அரை ஜுஸுக்கு ஒரு ஜுஸுக்கு மோதப்படும். 3 நாள் ஒரு சட்டம் இருப்பாங்க. 3 நாளில் ஒரு குர்ஆன் பரிபூர்ணமாக முடிக்கப்படும். தராவியில சில வேளைகள் 10 நாட்களில் ஒரு குர்ஆன் பரிபூர்ணமாக முடிக்கப்படும். அவ்வளவு நீண்ட நேரம் இருப்பதனால் பலவிதமான பிரச்சனைகள் வருவதால் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை ஒரு காரணமாக காட்டி நம்ம நிறைய நபர்கள் இந்த தராவி என்ற அமலை தவற விடுகிறார்கள். ரமலானில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நஃபிலான அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த தராவி. அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷனாஃபத் எடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்குள் நான் நுழைந்தார்கள். மக்கள் ரமலான் மாசத்துல அங்கங்க பிரிச்சு தொழுது கொண்டிருக்கிறாங்க. அங்க கொஞ்சம் கூட்டம் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு இமாமை ஏற்படுத்தி இந்த இமாமுக்கு கீழே நீங்கள் கண்டிப்பா குர்ஆனை பரிபூர்ணமாக ஓதி 20 ரக்காத் தராவியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு
கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தான் ஏற்படுத்தி இருப்பாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்க்கையில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எதிர்த்து பேசியதாகவோ செய்ததாகவோ எழுதியதாகவோ எங்கேயாச்சும் வரலாறுகள் உண்டா? இன்னைக்கும் பல இடங்களில் நாம் பேசுவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சின்ன ஒரு விஷயத்தில் கூட மாற்றம் செய்ய மாட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா மாற்றம் செய்தவருடைய தலையை சீவ வேண்டும் அப்படின்னு கோபத்தோட பேசக்கூடியவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஏற்படுத்தி இருந்தார். இன்றைக்கு மக்காவிலே மதீனாவிலே இருந்தாலும் அல்லது எல்லா ஊர்களிலும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரர்கள் இமாமாக நின்று 20 ரக்அத் தராவீஹ் தொழுகிறார்கள் என்பதாக இருந்தால் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஏற்படுத்தி இருந்தார். அதுவும் சுன்னத்து தான். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்கும் பிசுன்னதி பிசுன்னதி குலஃபாஇர் ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள், கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாமார்கள் ஏற்படுத்துவதும் நமக்கு சுன்னத்து தான். இந்த சுன்னத்துகள் எல்லாம் எதுக்கு கை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா நம்முடைய சுன்னத்துகளாக தான் கைவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். எதுக்கு அப்படின்னா சீக்கிரமாக ஃபர்லை உருவ விடலாம், சீக்கிரமாக ஃபர்ல் இல்லாமல் ஆகிவிடும். ஃபர்லை பாதுகாப்பதற்கு தான் இந்த சுன்னத் என்ற அமல்கள் எல்லாம், சுன்னத்தான விஷயங்கள் எல்லாம் ஃபர்ல நம்மளிருந்து சீக்கிரமாக போகக்கூடாது என்பதற்காக தான் சுன்னத்தான அமல்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனா யாரும் குறைய சொல்லி காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துல சொல்லல, சில விஷயங்களை நாம் மறந்து விட்டோம். ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லித் தருகிறேன். 10-20 வருடத்துக்கு முன்னாடி வீட்டிலிருந்து வெளியே இருக்கிற பொழுது நீங்க தொழுகைக்கு போறீங்களா என்பதாக இருந்தா அவங்களோட கையில என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு தொப்பி எடுத்திருப்பாங்க, ஒரு கர்ச்சீஃப் எடுத்திருப்பாங்க. நாம் கை வைத்து சிந்திப்போம், பள்ளிவாசல் இன்னைக்கு யாராச்சும் ஒரு தொப்பி எடுத்து பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு நாம் சிந்திக்கிறதுண்டா? அப்படி பள்ளிவாசல்ல நீங்க தொப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல இருந்து அவன் தொப்பி எடுத்துட்டு வர்றதில்லை என்பதற்காக வேண்டியே பிளாஸ்டிக் தொப்பி வைத்தும் கூட நம்ம அவர்கள் தலையை மறைப்பதற்கு ஒரு கர்ச்சீஃபினாலேயோ அல்லது தொப்பினாலேயோ உபயோகப்படுத்த நாம் மறந்து விட்டோம். ஏன்னா அது ஒரு சுன்னத்து. அது செஞ்சா தொப்பி இல்லாம தொழுக கூடாதா? அவ்வளவுதான். தொப்பி இல்லாம தொழுக கூடாது என்பது அல்ல, அது ஒரு சுன்னத்தான ஒரு கடமையை நாம் விட்டு விட்டால் நம்முடைய அடையாளத்தை நாம் இழக்குகிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டும். முஸ்லிமுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இன்னைக்கல்ல, எத்தனை வருடங்கள் தாண்டினாலும் ஒரு முஸ்லிம் என்பதாக இருந்தா அவ எப்படி இருப்பாங்க அப்படின்னு முஸ்லிம் அல்ல முஸ்லிம் அல்லாதவரிடம் கேட்டால் அவன் தெளிவா அடையாளத்தை சொல்லுவான். தாடி முடிச்சு வைத்திருப்பார்கள், தலையை தொப்பி அணிந்திருப்பார்கள். இதுக்கெல்லாம் ஹதீஸ்களிலோ குர்ஆனிலோ தேட வேண்டாம். அன்னை ஒரு இஸ்லாம் அல்லாத ஒருத்தரிடம் கேட்டா ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பாங்க அவர் தெளிவாக சொல்லுவார்கள். அந்த ஒரு அடையாளத்தை நாம் இழந்திருக்கிறோம். அந்த அடையாளத்தை ஞாபகப்படுத்த வண்ணமாக ஒரு தொப்பிகளை பள்ளிவாசலுக்கு உள்ளார வைத்தாலும் அதை எடுத்து போட்டு போய் தொழுக வேணும் அப்படிங்கிற ஒரு நீயத்தும் நம்மகிட்ட வர்றதில்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே தொப்பி போட்டா போடாம தொழுகணும் கூடாது, ஃபர்லா அதென்ன ஹராமா தொப்பி தொழுகணும் பலவிதமான கேள்விகளை கேட்கிறோமே தவிர ஒரு சுன்னத்தை தவறிவிட்டால் எவ்வளவோ பெரிய நஷ்டம் வருகிறது என்பதை நமக்கு தெரியாம இருக்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு சுன்னத்தை செய்வதனால் நாளைக்கு சொர்க்கமே நஷ்டப்படும். குர்ஆனில சூரத்துல் அஅராஃப் அப்படின்னு ஒரு குர்ஆன் இருக்கிற ஒரு சூரத் இருக்கிறது. அந்த அஅராஃப் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அதை பத்தி குர்ஆனில் தஃசீர் வல்லுநர்கள் தருகிறார்கள். நாளைக்கு மறுமையில இந்த பக்கம் சொர்க்கம், இந்த பக்கம் நரகம், நடுவுல ஒரு சின்ன ஒரு திட்டு போல ஒரு இடம் உண்டாகும், ஒரு மதுரை போல இடம். அதுக்கு பேரு தான் அஅராஃப். அதுல நிறைய பேர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க? இவன் சொர்க்கமான நரகமான தீர்மானிக்க முடியறது இல்லை. ரெண்டுக்கும் நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நன்மை கிடைச்சா சொர்க்கத்துக்கு சாடிடுவான், ஒரு பாம்பு எடுத்த நரகத்துக்கு சாடிடுவான். அந்த நடுவில் அவன் அமர்ந்து கொண்டிருப்பான். யாராச்சும் ஒருத்தர் எனக்கு நன்மை தரமாட்டான், யாராச்சும் ஒருத்தர் எனக்கு அவனுடைய நன்மையிலிருந்து ஒரு சதக்காலனுடைய நன்மை தர சொர்க்கத்துக்கு சாடிடுவான். அந்த அவசியம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடைத்தால் போதும் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அது கிடைக்கல என்பதாக இருந்தால் ஒரு நிலை இருக்கிறது, அது கிடைக்காமல் போகிவிட்டால் அவன் நரகத்தின் பக்கம் தள்ளப்படுவான். அந்த ஒரு அமல்ல இருக்கிற பொழுது
பொழுது நீ தொப்பு வைத்து நான் இடத்துல பின்பற்றினேன் என்பதாக தொப்பி எதுக்குமா வச்ச அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் பின்பற்றினேன். அந்த அராஃபில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றி நீ தொப்பி வைத்தாயா சொர்க்கத்துக்கு நான் கூப்பிடுவதற்கு பெரிய வாய்ப்பு. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் நமக்கு சின்ன சின்ன சுன்னத்தை சொல்லுகிற பொழுது சுன்னத்து தானே நாம் தவறுகிறோம். இந்த சுன்னத்தின் காரியமாக நாளைக்கு நரகத்துக்கு போறதா அல்லது சொர்க்கத்துக்கு போறதான் அமலப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தால் நம்மளை பாதுகாத்துவாங்க. இதே விஷயத்தான் தராவியிலையும் நம்ம இஸ்லாமை இடிப்பதற்காக வேண்டி அல்லது இஸ்லாத்தினுடைய சுன்னத்துகளை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி பல வருடங்களாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். தராவி அப்படிங்கிற இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. 8 ரக்காத்து தராவி இருந்தால் நடக்கும். 8 ரக்காத்து தான் நம்மளாக சொன்னவனே ரிப்பீட் ஆகிட்டான். அதுதான் பெரிய விஷயம். இதை எப்ப எடுத்து சொல்ல வந்தானோ அவனே நீங்க ரிப்பீட் ஆகிட்டு 20 ரக்காத்து தான் அவன் ரிப்பீட் ஆகியும் அவருடைய அநியாயிகள் இன்னைக்கு மனம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 8 ரக்காத்து தான் சொன்னவனே மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இஸ்திக்பார் செஞ்சு பேப்பர்ல எல்லாம் தன்னுடைய பிரஸ்தாவனையை வெளியிட்டான். நான் சொன்னது தவறுதான். தராவி 20 ரக்காத்து தான் 8 ரக்காத்து அப்படின்னு சொன்னவன் பிரஸ்தாவனையை வெளிவிட்டு அவன் மௌத்தா போயிட்டான். இன்னும் அவனை பின்பற்றுவதும் பின்னாடி வர மாதிரி இல்லை. அவருக்கு என்னமோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. தராவி என்பதாக 20 ரக்காத்து தான். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது ரமலானில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. அது சரியான முறையில் உபயோகப்படுத்தி விட்டால் நிறைய நன்மைகளை அடையலாம். அதுதான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு ஹதீஸை நாம் ஞாபகப்படுத்தினோம். ஒரு ஃபர்லான அமல் அல்ல, ஒரு நஃபிலான வணக்கம் நீ செய்தால் ரமலான் மாசத்துல ஒரு நஃபிலான வணக்கத்துக்கு அடக்கம் ஃபர்லுடைய கூலி கிடைக்கும். ரமலான் மாசத்துல ஒரு சுன்னத்து நஃபிலான ஒரு வணக்கம் செய்தாலே ஃபர்லு செய்தா உனக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை உனக்கு இந்த ரமலான் மாசத்துல கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஹதீஸின் படி பார்ப்பதாக இருந்தால் தராவி 20 ரக்காத்து தொழுதா 20 ரக்காத்து நீங்க ஃபர்து தொழுகையினுடைய நன்மை கிடைக்கும். அதான் சல்மான் ஃபாரிஸி ஹதீஸின் படி பார்த்தால் தராவி 20 ரக்காத்து நீங்கள் தொழுதால் ஒரு 20 ஃபர்து நிறைவேற்றினா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கிற ஒரு சாதாரண ஒரு அமலை சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி கால் முட்டி வலிக்கிறது, அதிகமாக நேரம் நிற்க முடியறது இல்லை, அல்லது நிறைய பள்ளிவாசல் இப்ப சீக்கிரமா தொழுக ஆரம்பிக்கப்படுகிறார்கள். 1/2 மணி நேரங்களில் தராவி முடிகிறார்கள். சீக்கிரமா சின்ன சின்ன சுகத்துகள் ஒரு டக்கு முடிச்சு விட்டு போயிடலாம். நாளைக்கு நிறைய வேலை இருக்கிறது அல்லவா. தராவி அப்படிங்கிறதுக்கு பெறுவதற்குண்டான காரணமே ராகத்தாக தொழுகக்கூடிய பேருக்கு தான் தராவி. ராகத்து என்பதற்கு நான் எடுத்த அர்த்தம் தான் தராவி. நிம்மதியாக 2 ரக்காத்து தொழுது ஒரு ஸலாத்தெல்லாம் சொல்லி அதுக்கடுத்து 4 ரக்காத்து தொழுது அதுல சலீஃபாமார்களுடைய பேர்களை சொல்லி அடுத்த ரக்காத்து பொறுமையாக தொழுவதனால தான் அது தராவி. சீக்கிரமாக தரணும் சொல்வது தராவி அல்லவே எந்த தொழுகிற சிறுவன் அனுபவமில்லை. நம்ம ஹனஃபி மذஹபை சார்ந்தவர்களும் அன்றையிலிருந்தும் ஆரம்பிச்சு நம்ம தராவி தொழுகையில ஒரு ஹாஃபிலை கொண்டு வந்து குர்ஆனை பரிபூர்ணமாக கேட்கணும் என்ற நியத்துல நிறைய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பின்பற்றி தொழுதால் ஒரு குர்ஆனை பரிபூர்ணமாக ரமலானில் முடித்த நன்மை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ரசூலுல்லாஹ் எல்லா ரமலானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிப்பார்கள். இதுவரைக்கும் இறக்கப்பட்ட ஆயத்து இவ்வளவு ஆயத்து ரசூலுல்லாஹி இந்த ஆயத்துகள் கரெக்டா இருக்குதான் சொல்லி கொண்டோம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருடம் ஓதி காமிப்பார்களாம். ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வருடம் ரமலானில் 2 தடவை குர்ஆன் பரிபூர்ணமாக ஓதி காமித்து விட்டார்கள் என்பதாக ஹதீஸ்களில் வருகிறது. ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, சஹாபாக்களாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் எல்லாருமே ரமலானில் குர்ஆன் 1 சத்தம் 2 சத்தம் 4 சத்தம் எத்தனை குர்ஆன் ஓத முடியுமோ 30 சத்தம் தீர்த்து இமாம்கள் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள். அது ஓத தெரிந்தவர்கள். நம்மள நிறைய நபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல அப்படிங்கிற ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ரமலானை நீங்கள் பரிபூர்ணமாக தராவிக்கு வந்தா போதும். 27 தராவி கரெக்டா நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் ஒரு குர்ஆன் சத்தம் முடித்தவர்கள். நான் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொல்லி இருக்கிறேன், ஓதுபவர்கள் மட்டுமல்ல அதை கேட்பவர்களும் அதை நன்மை சேருவார்கள்.
அதை பார்த்தவர்களும் அதே நன்மையை சேருவார்கள். குர்ஆனுக்கு அப்படி ஒரு ஆவல் இருக்கிறது. சும்மா ஓதுனா மட்டும் அந்த நன்மை அல்ல, அதை பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மைதான், அதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் நன்மைதான். எனவே கேட்பவர்களும் சத்தம் முடித்து நன்மை கிடைக்க வேண்டும் என்பதாக இருந்தால் தராவியில் பங்கெடுத்து நிறைய நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக.